வணக்கம் மக்களே. இப்போ நம்ம மீட்டுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மிளகாவத்தை பார்த்துக்கோங்க. நல்லா காய வச்சா மிளகாவத்தை எடுத்துக்கணும். அடுத்து மிளகு, நல்ல நயமான மிளகு, அந்த கடலப்பருப்பு குழம்பு போடுறாங்களே அந்த கடலப்பருப்பு, இதெல்லாம் நல்லா காய வச்சு பக்காவாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு வெறும் மஞ்சள் இருக்காங்க, அது சுத்தமான நல்ல மஞ்சள், அந்த மசால் சரக்கு எடுத்து ஃபஸ்ட்டு மிளகை அப்படியே காஞ்ச விட்டு அதை எடுத்து வதக்கணும். லைட்டாக அப்படியே மெதுவாக மீடியம் ஃபுல்லாக வச்சுட்டு இந்த சரக்கெல்லாம் பார்த்துக்கோங்க. மல்லி, பெருங்காயம் எல்லாம் இருக்குது. மல்லி அப்படியே கடலப்பருப்பு வறுக்கிறேன். கடலப்பருப்பு வறுத்துக்கிட்டே இருந்தோம்னா பொன்னிறமாக வரும். அப்படியே பாருங்கள், பொன்னிறமாக அப்படியே வந்த உடனே அப்படி நம்ம என்ன செய்யணும், இங்கே போடணும். மிளகாத்தில் உள்ளே வச்சுக்கிட்டு மூடி சாக்கில் ஓட்டி நல்லா மூடிக்கணும். உள்ள சாக்கில் ஓட்டு ஒரு கம்பு வச்சு நல்லா குத்தி நொறுக்கி அது சம்பளத்தில் எல்லாத்தையும் வறுத்து போடணும். மசாலா அரைக்கிறதுக்கு அரிசி கொஞ்சம் புழுங்க அரிசி அப்படியே கொஞ்சம் அப்படியே வறுத்து அப்படியே மனம் வரும். அந்த மனம் வர்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் மீடியம் ஃப்ளவரில் வச்சு வறுத்துட்டு அப்படியே வந்தோடனே அதையும் தட்டுங்க. இந்த தட்டு அடுத்து கடுகு நம்ம அதையும் கொஞ்சம் அப்படியே பொன்னிறமாக வறுக்கணும். சீரகம், அதை அப்படியே சீரகத்தை நல்லா அப்படியே மெதுவாக கிண்டி விடுங்க. சீரகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சீரகத்தை நம்ம உடம்பை சீராக்குறது. அது நம்ம உடம்புல எல்லாம் டெய்லி சேர்க்கக்கூடியது. அதை அப்படியே வறுத்து அதோட தட்டிடுறீங்க. தட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னது தெரியுங்களா, நம்ம வறுக்க போகிறது அந்த ஒரு கசகசாபம், அந்த இது கடுகு இந்த கலவையை அப்படியே பெருஞ்சீரகத்தை போட்டு அப்படியே வதக்குறோம். வதக்கி அந்த பெருஞ்சீரகம் அந்த மொத்த கலவைக்குள்ளே அதை போட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இதை போட்டு நம்ம வதக்கிட்டு இருக்கோம். வெந்தயத்தை வதக்கிட்டு அடுத்து கடுகு வச்சணும் இல்லையா, அந்த கடுகையும் கொஞ்சம் அப்படியே மேலாப்பில் அப்படி வதக்கி எல்லாம் போட்டுரும். போட்டு முடிச்சோடனே நம்மளுக்கு மல்லி இருக்குது. மல்லி அதிகமாக இருக்கும். வத்தலை எவ்வளோ இருக்கோ அதுக்கு மல்லி ஈக்குவலாக இருக்கும். அந்த மல்லியை நம்ம அப்படியே வதக்கி எடுத்து காய வச்ச மல்லி எடுத்து வதக்குறோம். வதக்கி மஞ்சள் எல்லா பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு மிச்ச மல்லியும் போட்டு அப்படியே கிண்டி வச்சு நல்லா அதே ஒரு வறுவலை சூடாக்கி வறுத்து வச்சுக்கிறோம். என்ன மிளகா கூடன்னா மிளகா எடுத்துக்கோங்க. மிளகா உங்களுக்கு உரப்பு வேணுன்னா கொஞ்சம் மிளகாத்து அவ்வளோதான். எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டு நம்ம நேராக ரெடி ஆகிடுச்சு. நேராக நீங்கள் ரைஸ் மில் பக்கத்தில் இருக்கிற ரைஸ் மில்லுக்கு போய் அப்படியே பக்காவாக அரைச்சிட்றோம். அரைச்சிட்டு வந்தால் நம்மளுக்கு அந்த மசாலா பொடி ஆற வச்சு எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா குழம்பு பொடி நம்ம வீட்டில் தயாரித்தது. நீங்கள் ஹோட்டலில் உள்ள மசாலா சாப்பிட்டு உடம்பை கலத்துக்கூடாது. இது நம்மளே பக்குவமாக கைப்பட தயாரித்த மசால் பொடி. வேணுங்கிறவங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 8838664296 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி தரோம். இல்லை நீங்களாக பார்த்து ரெடி பண்ணுங்க. எல்லா குழம்புக்கும் சூப்பராக இருக்கும். இது கூமாப்பட்டி